Hi students, நான் உங்கள் லோகேஷ் நிம்ஸ் ஓவர்சீஸ் ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம உஸ்பெகிஸ்தானில் இருக்கோம். பொதுவாகவே நம்ம வந்து நிறைய காலேஜஸ் டூர் போகிறோம், நிறைய காலேஜஸ் பற்றியான ரிவ்யூஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எக்ஸ்பெஷலி இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கிமியூ யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாஸ்பிட்டல், கிமியூ இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு ஒன் மோர் ப்ராடக்ட். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய யூனிவர்சிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குற இன்ஸ்டியூஷன்ஸாக கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நிறைய கண்ட்ரிகள் 26 கண்ட்ரிகளுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மருத்துவ மாணவர்களையும் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம அனுப்புகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விசிட் பண்ணுவோம். இது பொதுவாகவே நம்ம நிம்ஸ் ஓவர்சீஸில் ஒரு பிளான் இது ரெகுலராகவே நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். இன்றைக்கும் நம்ம இங்கே வந்திருக்கிறது கிமியூ இன்டர்நேஷ்னல். ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட முதல் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். இவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த உஸ்பெகிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் 6 லொக்கேஷனில் வந்து இவங்க யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. எக்ஸ்பெஷலி இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஃபெமிலியர், சிட்டிக்கு வெரி க்ளோசர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பொதுவாகவே மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 1500 ஏக்கர்ஸ் 2000 ஏக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பில்டிங், ஹாஸ்பிட்டல்ஸ், பெட் 250+ பெட்டட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையே நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு சில கண்ட்ரிகள்லாம் போனோம்னா அந்த நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை படுத்த முடியுமா அப்படின்னா கொஷின் மார்க்கே இருந்தது. ஆஃப்டர் த உஸ்பெகிஸ்தான் யூனிவர்சிட்டிஸ் அதை நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இங்கே நம்ம வந்து கேம்பஸ் ஹாஸ்பிட்டலை பார்க்குறோம். இது ஒரு பிளாக் தான். ஆஸ் இட் இஸ் வி ஹாவ் த டிஃப்ரெண்ட் அகடமிக் பிளாக் ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிசர்ச் லேப்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. நம்ம இப்போ சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைய டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம் இங்கே. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க. வை பிகாஸ் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பாதி விஷயம் வந்து ரஷ்யனை பேஸ் பண்ணியிருக்கு, பாதி விஷயம் வந்து நம்மளுடைய ஏஷியன் லிமிட். ஏன்னா இந்த சென்ட்ரல் ஏஷியனில் வருது இந்த உஸ்பெகிஸ்தானுங்கும் போது. அந்த லிமிட்டும் கவர் ஆகும்போது உங்களுக்கு நம்ம வந்து காம்பேக்டான ஒரு எஜுகேஷன் எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இது இருக்கும். பொதுவாகவே வந்து ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ரா அப்படிங்கிறது ஏன் இன்ஃப்ரா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு எக்ஸ்போசர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் லைப்ரரி அண்ட் டிஜிட்டல் என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட அந்த பீஸ்ஃபுல் கிளாஸ் ரூம். எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட். ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னா முதல்ல ஹாஸ்பிட்டலோட பிளானே ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க படிக்கணும். அதுக்குண்டான தேவைகள் நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணணும். அந்த மாதிரி இங்கே பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 ஃப்ளோர்ஸ் கொண்ட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் இஸ் திஸ் இஸ் த அகடமிக் பிளாக் 1. இந்த அகடமிக் பிளாக் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட அகடமிக் நம்ம இங்கே ஸ்டூடெண்ட்ஸில் பார்க்கலாம். தேர் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், தேர் ஸ்டடிங் ஓவர் ஹியர். அவங்களுக்கு உண்டான பிளான் எல்லாமே இங்கே நம்ம பார்க்குறோம். ஒரு காம்பேக்டான ஒரு என்விரான்மெண்ட். நம்ம பசங்க வராங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டுக்கு வந்து படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கணும். ஒரு ஹரிபரியோ, ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியோ, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரியோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களால படிப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. பட் இங்கே இந்த காம் நேச்சர் அண்டு வந்து அவங்களோட அந்த பீஸ்ஃபுல் இந்த கண்ட்ரியை கொஞ்சம் அப்படியே ஒரு காமாக இருக்குது. ஒரு நம்ம நிறைய கண்ட்ரி வெளியில் போகணுன்னாவே பயப்படுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுவும் மெயினாக பொம்பளை குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க பேரண்ட்ஸ். நம்ம இந்தியாவில் எக்ஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் நாம் வந்து லேடிஸ் அப்படின்னாவே வந்து முதல்ல படிப்புக்கு அப்பாற்பட்டு அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த டிசிப்ளினுக்கு இங்கே எந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, இந்த கண்ட்ரியில் ஒரு அரகண்டான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதேமாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். நான் அடுத்த வீடியோவில் ஆல்ரெடி வந்துட்டு உஸ்பெகிஸ்தானை பற்றி போட்டிருக்க வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். அந்த ஈவன் தே ஆர் ஃபாலோயிங் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன் ரோட். தே ஹவ் கோயிங் டு ஃபாலோ இன் டு எவ்ரிதிங். ஏன் அப்படின்னா அந்த நாட்டோட கலாச்சாரமும் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு ஒன்றான அந்த ரியாலிட்டி என்னன்னு நம்ம பார்த்துக்க முடியும். எஸ்பெஷலி இது வந்து ஒரு இஸ்லாத் கண்ட்ரியும் கூட. அப்படிங்கும்போது அவங்க அந்த மரபுகள், ஒரு சில தவறுகள்லாம் ஹராம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா திஸ் இஸ் த 3rd பிளாக். இதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 ஃப்ளோர்ஸ். இப்போ ஒரு நியூ பிளாக் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நியர் அபவுட் 22 ஃப்ளோர்ஸ். பிள்ளைங்களுக்கு உண்டான அத்தனை ஃபெசிலிட்டிஸ், அத்தனை என்விரான்மெண்டலுமே இங்கே நம்ம கொடுக்க முடியும். அப்படிங்கிறது
இந்த கிமியோ இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 100% we will get it into sure. ஸோ இவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நம்ம ஸ்டூடெண்ட் வெரி 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 லெஸ் காஸ்ட்டில் நம்ம படிக்கணும். நம்ம இன்றைக்கி இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா 30 லட்சம் ரூபாய் டிமெட் யூனிவர்சிட்டி கையில் வச்சுட்டிங்கன்னா 20 to 30 lakhs வேணும். ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு விஷயத்தில் நம்மளோட இந்தியாவோட ஒரு வருட ஃபீஸில் 5 வருஷத்தையும் முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம்னா சாத்தியம்னா கண்டிப்பாக சாத்தியம் வித் ஹை கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல், குட் என்விரான்மெண்டல், குட் அகாடமிக் எல்லாமே ஒரு 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 30 lakhsல எல்லாமே முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இது சாத்தியம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஸ்டூடெண்ட்க்கு இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த யூனிவர்சிட்டியோட டீன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு நம்ம பார்ப்போம். ஸோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் அனாட்டமி பற்றியான கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உஸ்பெக் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் 3 விதமான அகாடமிக் பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து உஸ்பெக் ஒரு பேட்டர்ன் அண்ட் ரஷ்யன் ஒரு பேட்டர்ன் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் ஒரு பேட்டர்ன். 3 விதமான பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் உஸ்பெக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஜாயின் வித் அஸ் இங்கிலீஷ் கிளாஸில் எக்ஸ்பெஷலி ஃபார் இண்டியன்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்கிலீஷில் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. உஸ்பெக் அண்ட் ரஷ்யன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஹோம் கண்ட்ரிக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ கிளாஸஸோட, ஸோ அனாட்டமிக் கிளாஸோட, ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் கெடாவர் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி போட்டிருக்க ஒரு சில யூனிவர்சிட்டியோட வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஜிட்டல் கெடாவர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடது எல்லாமே இன்றைக்கி நம்ம ஃபாரின் வந்து படிக்கிறோம் அப்படின்னாவே முக்கியமான விஷயமே இந்த கெடாவர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் இன் டு தி டிஜிட்டலைஸ். ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல் கெடாவர் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியா சார்பு நாடுகளில் நம்ம பார்ப்போம். இந்த டிஜிட்டல் கெடாவர் அப்படிங்கிறது வந்துட்டு வி ஆர் இன் டு தி ஹீ இஸ் வித் அஸ். ஸோ நம்மளுடைய இங்கே இருக்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு அதை பற்றியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், டிஜிட்டல் கெடாரை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறாரு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த அனாட்டமி கிளாஸ்க்குன்னு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். எஸ் அஃப்கோர்ஸ், ஏன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு அனாட்டமி கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபஸ்ட் இயர் உடலை பற்றி படிக்கிறோம். ஸோ உடல் கூராய்வுன்னு சொல்லுவோம். ஸோ அனாட்டமி கிளாஸை ஸோ பொதுவாகவே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் நிறையா நான் இங்கே கொடுத்துருக்கேன். அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் 3D கெடாவர் பார்த்துருப்போம். இது வந்து அதை விட அட்வான்ஸ்டான ஒரு மாடல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் போய் எடுக்கிறோம், ஒரு எனி அதர் ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ரிப்போர்ட்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அந்த மாதிரி we can have a full idea about into this entire ஒரு ஃபிசிக்கல் கெடாவரோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் நம்ம இதில் பார்க்க முடியும். ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு our guy will going to explain. We just So right now we're just setting it on. It takes. Right now I'm just setting it on. It takes a bit of time for it to actually load up because right now the amount of information it has is very very big. Okay. Since all of these are actual human bodies and not 3D rendered conditions. So there's a company. I think this one open. So there's a company by the name of Anatomage. It's mainly from the States. They dissect each human body and they make one-to-one real actual models. There are times that you'll notice a slight difference. For example, on these models, the veins and arteries are 2 different colors. It helps students understand what's what. But besides that, everything else is one-to-one. Along the cadavers that are visible here, we also have cases from actual hospitals. The patient comes in with this and shows the actual process. There are also videos on animation on how to dissect certain parts of the human body as well. நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிசிக்கல் பாடியோட என்டையர் கான்செப்ட். நான் இப்போது 3D கெடாவரில் கூட அந்த கலர் ஈவன் மாடல் எல்லாம் நம்மளுடைய ரியல் பாடியில் என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ் இருக்கும் அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே இங்கே வந்து நேச்சுரலாக பார்க்க முடியும். சொல்லப்போனால் ஒரு உடம்புல இருக்கிற தோலை உரித்து தொங்க விட்டால் எப்படி இருக்கும்பாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இங்கே நம்மளுடைய எல்லா பார்ட்ஸும் போன்ஸ் ஆகட்டும், அவங்களோட நியூரோ எவ்ரி திங் நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டுமே பிரித்து உங்களால் வந்து இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து இந்த டிஜிட்டல் கெடாவரோட ஸ்பெஷாலிட்டியே தான். ஸோ பொதுவாகவே கம்பேர் வித் கவர்மெண்ட் காலேஜ் எப்படி சொல்கிறது, கஸ்டமைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். என்ன இருக்கோ அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி.
பட் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் புது புது விஷயங்களை நிறைய நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில் பார்த்தோம் 3D கெடாவர், டிஜிட்டல் கெடாவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் அதை விட அட்வான்ஸ்டு கெடாவர் நம்ம பார்க்குறோம். ஸோ 3D கெடாவரில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்மளுடைய ஆர்கன்ஸ்லாம் ரொம்ப டெப்த்தாக போய் நம்மளால் வியூ பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கலாம். பட் ரியாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கும். பட் இங்கே உங்களுக்கு வந்து யூ வில் கெட் அ ரியாலிட்டி ஹியூமன் ஆர்கன்ஸ் பாடி ஈச் அண்ட் எவ்ரி திங். ஜஸ்ட் சேஞ்ச் த நியூரோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம வந்துட்டு ஒரு ரியல் பாடியை நம்ம இங்கே எப்படி வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் எடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஒரு தசைகள் பற்றியோ இல்லை எலும்புகள் பற்றியோ நரம்புகள் பற்றியோ எல்லா விஷயமும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எடுக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இங்கே கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. நம்மளுடைய லெக்சர்ஸ் தே ஆர் கிவிங் இன் டு த ப்ராப்பர் லெக்சர். இமீடியட் தே ஆர் கோயிங் டு விசுவல் இன் டு தி என்டையர் பாடி. நம்மளுடைய ப்ராக்டிக்கலோடது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் கெடாவரை தொடும்போது என்ன ஆகும்னா மயக்கம் வரும், அந்த ஸ்மெல்லு ஒத்துக்காது, அந்த கெமிக்கல்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். பட் இப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் கெடாவரில் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. எவ்ரி திங் இஸ் இன் டு தி ப்ராக்டிக்கல். ஆனால் லைவ் ப்ராக்டிக்கலாகவே ஒரு மெஷினில் நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்னா இது இந்த டிஜிட்டல் கெடாவரில் தான் சாத்திக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அந்த 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 அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்ரி திங் இன் டு தி ப்ராக்டிக்கல்.